ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன சொன்னேன் அம்மா கிட்டேன்னா, இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்களே, நான் சொல்கிற விஷயங்கள் உனக்கு புரிய மாட்டேங்குது. அக்கா இப்போ நீ இங்கே அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு மாமா கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க மாமியார் வீட்லேயே அவள் இருக்கட்டும், அவள் இன்றைக்கி சொல்கிறாங்கிறதுக்காக நீ அழைச்சிட்டு வந்து வச்சேன்னா, அவர் இப்போ ட்ரைனிங்காக 5 மாதத்துக்காக போயிருக்காரு. அவங்க மாமியாரும் முடியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கே அழைச்சி வந்து வச்சுட்டோன்னா என்ன சொல்லுவார், எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக நீ இங்கே போய் இருக்கிறியா? இருக்கட்டும், அக்கா ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும், அப்புறம் ஒரு 10 நாள் அங்கே இருக்கட்டும், இப்படி மாறி மாறி இருக்கட்டுமே தவிர ஒரே பெரிய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லாதம்மா. அது பின்னாடி நமக்கு அவர் ஒரு பேசுகிறதுக்கு இடம் கொடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அம்மாவும் சொன்னாங்க, ஆமாண்டி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் இல்லை, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் உங்கள் அக்கா சொன்னால் எங்கே கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, நீ அவள் சொல்கிறாங்களா நீ நம்பிக்கிட்டு இருக்காத, உனக்கு என்ன இது பண்ணுதோ அதை நீ முடிவாக இது பண்ணுமா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, நீ தாம்மா அக்காவுக்கு எடுத்து புரிய வைக்கணும், புரிய வைக்காமல் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னோடனே, சரி சரி நான் புரிய வைக்கிறேன்டி, வரட்டும், நம்ம பேசி வந்தோடனே அதை பற்றி பேச வேண்டாம், ஒரு வாரம் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், பேசி அவளை கொஞ்சம் புரிய வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிவிடுவோம், நானும் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னோடனே, அதுதான் இப்போ எடுக்கிற நீ முடிவு தான் சரியான முடியுமா. ஏன்னா அவள் இன்றைக்கி நம்மள்கிட்ட சொல்கிறாங்கிறதுக்காக நம்மளை அவளை அழைச்சாந்து வச்சுக்கிட்டோன்னா நாளைக்கு மாமா நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவார். ஏற்கனவே விருந்து விஷயத்துலேயே அக்கா சொன்னதை கேட்டுட்டு நீ அவங்க அம்மாவை போயிட்டு பேசினதுக்கே அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி ஏன் இப்படிலாம் நீ முடிவு எடுக்கிற, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அவளுக்கு சொல்லணும் பண்ணணும், அப்படி இருக்கிறப்போ ஏன் இது பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அது மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயமும் எதாக இருந்தாலும் ஒரு முடிவை நீ யோசிச்சு நீ எடுக்கணும் அப்படிங்கிறது நான் அதெல்லாம் முன்னாடியே உன்கிட்ட சொல்கிறமானோன்னா, சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் அவள் பேச்சை கேட்டுட்டு பேசுனதெல்லாம் தப்பு தான், இனிமேல் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே சரி பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடு. சித்தி சொன்ன மாதிரி சித்தி உன்கிட்ட சொன்னாங்களே நேற்று, இது மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீ பொண்ணு பேச்சை கேட்டுட்டு பேசாத, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நம்மளுக்கு அதுவே பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னால அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான், நான் சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் இனிமேனாச்சும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் இது பண்ணாமல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாக்கிட்ட சொன்ன விஷயத்த அக்கா கொஞ்சம் வந்தோடனே நீ இந்த முடிவு எடுமா, ஏன்னா நம்ம எடுக்கிறோம் ஈஸியாக எடுத்துடுறோம் முடிவு, ஆனால் அது அவள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட நம்ம எல்லாமே பக்குவமாக எடுத்து சொல்லணும். ஏன்னா அவள் புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கம்மி தான், என் அளவுக்கு கூட ஒரு மெச்சூர்டாக அவள் பிஹேவ் பண்ண மாட்டான்றா, எதாக இருந்தாலும் டக்குன்னு பேசிடுறான். அவங்க மாமியார்லாம் நல்ல டைப்பு தான், ஏன்னா ஒரு வேலை செய்யாதப்போ இப்போ நீ சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்ல மாட்டாங்களா, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களா. அப்படி இருக்கிறப்போ இவன் கொஞ்சம் யோசிச்சு தான் நம்மளுக்கு முடிவு எடுக்கணும். அம்மாலாம் இருக்காங்க, அப்பா கிடையாது, அம்மாவோட இன்னொரு தங்கச்சி இருக்குது, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கணும். மாமாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி தான் வாழ்க்கையை ஓட்டணும். இப்போ கல்யாணம் பண்ணி 6 மாதத்துலேயே இந்த மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுங்கிறத நீ தான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் எதையும் நம்ம யோசிக்க வேணாம், பண்ண வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம ஒரு பக்குவமாக எதாக இருந்தாலும் எடுக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதுல நீ பாரு அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இனிமேல் அவளை எதுவுமே நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நான் எதுன்னு சொல்ல மாட்டேன், பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டானே. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. வேலைக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அக்கா என்ன சொன்னிச்சுன்னா, இது மாதிரி ஃபோன் அடிச்சிச்சு. நான் சொன்னேன், இது மாதிரி அம்மா வேலைக்கு போயிருக்கு, ஈவினிங் தான் வரும், ஃபோனை வச்சுட்டு போயிட்டுன்னு. ஏன்னா அங்கே உள்ள குறையெல்லாம் சொல்கிறதுக்காக அம்மா தேடிகிட்டு இருந்தா. நான் அது எனக்கு வேலை இருக்குக்கா, நானும் காலேஜுக்கு போகணும், எனக்கு காலேஜுக்கு போயிட்டு நானும் வேலைக்கு போகணும், பார்க்கணும், வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அதனால் வேலைக்கு போகணும் அப்படின்னேன். சரி அப்போனா அம்மா எப்போ வரும் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஈவினிங் தான்க்கா வரும், அது வேலை பார்க்கணும் பண்ணணும் சொல்லி நீ நைட்டு கால் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். உடனே நீங்கள் 2 பேருமே என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல,
முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ வேலையை பாரு, அங்கே இருக்கிற வேலையை பாரு, பண்ணு செய், மாமா ஃபோன் பண்ணால் பேசு, அத்தைக்கு உதவியா இரு, அதுதான் உனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டேன். சரி ஓகேன்ட்டு.